தளபதி விஜய் சார் கூட ரோல் பண்ணிருப்பீங்க. அது வேற யாரையோ போட்டுருந்தாங்க. விஜய்க்கு நான் சாட்டிஸ்ஃபைடு. அன்னைக்கு விஜய் தான் சொன்னது டெலிகேஷன் கிடையாது பாருங்க அப்படின்னு. என்கிட்ட வந்து கேட்டாங்க, யார் காம்பினேஷன்? விஜய் தான். ஒன்லி விஜய் கூட தானே? ஆமாம். அப்போ ஓகே சொல்லுங்க போங்க. ஐயோ ஓவராக பண்ணுறாரு, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாரு. அமைதியின் ஸ்வரூபம்னா அது விஜய் தான். இப்படிதான் பார்த்துட்டு இருப்பேன். மாதவனுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நிறைய உண்டு. அது வெல் எஜுகேட்டட் போயவன். விவேக் சொல்லவே வேண்டாம். என்னை வந்து அண்ணா தான் கூடுவோம். நான் டெல்லினா எத்தனையோ நடிகர்கள் இறந்துருக்காங்க, என் நண்பர்கள் இல்லைங்களே. நான் இவன் இறந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை உண்டாக்குது. இப்போ கூட சார் நீங்க பாத்திருப்பீங்க, இந்த யூடியூப்ல டெல்லி கணேஷ் சாரோட காமெடின்னு கூட தான் டக்குன்னு எதிரி மூவியோட சில சீன் தான் வரும். அதுல வந்துட்டு நீங்களும் விவேக் சாரும் வந்துட்டு காமெடி பண்ணிருப்பீங்க, உங்க அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? அண்ட் விவேக் கூட நடிச்ச அது எல்லாம் அது எதிரி இருந்து ரவிக்குமார் தான் பாராட்டணும்னா, டைரக்டர் KS ரவிக்குமார் வந்து அந்த கதை எடுத்த உடனே இந்த கேரக்டர் டெல்லி கணேஷ் தான் போடணும்னு முடிவு பண்ணார். கூட இருக்க அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும் என்ன சார் திருப்பி டெல்லி கணேஷே போட்டு வேறு யாரையா போடுங்க சார். வேறு யாரா போடுவேன்? நாம் சொல்லி கொடுத்து அப்படியே பண்ணக்கூடாது. அவனாக கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அவனும் கொஞ்சம் சேர்த்துக்கணும், அவனுக்கு இந்த சென்ஸ் இருக்கணும். அப்படி உள்ள யாரா இருக்காங்க சொல்லு. பேசுறியே, டெல்லியை கூப்பிடு. நான் போனேன். நீங்கள் தான் பண்ணுறீங்க இந்த கேரக்டர், சிரிச்சா பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே, நீங்கள் தான் அந்த படத்தோட ஹீரோ மாதிரி பெரிய கேரக்டர் நினைச்சா. விவேக்கெலாம் ரொம்ப ஜாலி. விவேக், மாதவன் எல்லாருமே. மாதவனுக்கும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நிறைய உண்டு. அது வெல் எஜுகேட்டட் போயவன். அதனால் நல்ல ஹியூமன் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. விவேக் சொல்லவே வேண்டாம். அவர் எது எழுதினாலும் ஹோம் ஒர்க் பண்ணாமல் பண்ணவே மாட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து டைலாக் வாங்கி எழுதி இதை மாற்று அதை மாற்றி எல்லாம் டேரக்டர் காமிச்சு ஓகே அப்படின்னு அப்புறம் தான் அடிப்பார். அது என்ன டேலண்ட் பண்ண தெரியுமா விவேக்? அவன்லாம் திடீர்னு போனது எனக்கு ரொம்ப ஷாக்கு. அப்போ அவங்க கூட நடிக்கும்போது ரொம்ப நல்லா நடிப்பார். அதனால் எனக்கு காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் அமைஞ்சு போச்சு. அதனால இந்த சீன் தூக்கிட்டு போயிடுத்தீங்க. அதுக்கப்புறம் இந்த தளபதி விஜய் சார் கூட தமிழன் மூவில தான் நீங்க அட்வொகேட்டா ஒரு ரோல் பண்ணிருப்பீங்க. ஆனா அது பார்க்கும்போது நீங்க சீரியஸா நடிச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது எவ்வளவு காமெடியா இருக்கு. அது பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு சிரிப்பா வருது சார். அண்ட் அந்த படத்துல நடிக்கும் போது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது வேற யாரையோ போட்டுருந்தாங்க நடிக்கிறதுக்கு. நடிச்சார் அவரு. விஜய்க்கு நான் சாட்டிஸ்ஃபைடு. அதை பார்த்துட்டு ஏதாவது சொல்லி அவர் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி, சார் இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம், இந்த சீன் சரியாக வரல, இன்னொரு நாளைக்கு கூப்பிட்றேன்னு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு விஜய் தான் சொன்னது டெல்லி கணேஷ் கிடையாது பாருங்க அப்படின்னு. என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் அந்த ஒரிஜினல் கேரக்டர்லாம் பண்ண மாட்டேன், இவ்வளோ பெரிய படம் எடுக்கிறேன், ஒரு நாளைக்கு தான் கூடுவேன்னு ஹீரோ ரொம்ப ஆசைப்படுறாரு. விஜய் ஆசைப்படுறார். யார் காம்பினேஷன்? விஜய் தான். வேறு யாரும் கூட இல்லையே, ஒன்லி விஜய் கூட தானே? ஆமாம். அப்போ ஓகே சொல்லுங்க போங்க. ஏன்னா ஹீரோ கூட நடிச்சா அதுக்கு தனி மரியாதை இருக்கு, அந்த ரோல் பரிமளிக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொன்னேன் ஓகே அப்படின்ட்டேன். அப்புறம் அங்கே வந்து கதையை சொன்னாங்க. காரணம் என்ன, விஜய் வந்து ரொம்ப சிம்பிள். இன்டர்ஃபியர், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, ஐயோ ஓவராக பண்ணுறாரு, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாரு. அமைதியின் ஸ்வரூபம்னா அது விஜய் தான். இப்படிதான் பார்த்துட்டு இருப்பேன். நல்லா இருந்தால் டைரக்டர் பார்த்து அப்படிம்பார். டைரக்டர் சொல்ல வந்தார், நான் நடிச்சிட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டு, சார் இங்கே வாங்க அப்படின்னு, நல்லா பண்ணிட்டு இருக்க, போய் பிஜாவில் எழுதுங்க அப்படின்னால அந்த ரோலை பண்ணேன். விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கே சிரிப்பு தாங்க முடியல. ரொம்ப ரசிச்சாரு. அது அவர் ரசிக்கும் போதே தெரிஞ்சு வச்சு மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு. அது நல்ல பேர் வாங்கி கொடுத்தது எனக்கு. நிறுத்து அப்படிங்கிறது. விஜய் சார் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய ஸ்டார் இல்லை, அவரை வளர்ச்சியை வந்துட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உழைப்பு தான், அவருடைய உழைப்பு. எத்தனையோ விமர்சனங்கள் வந்தால் அதை பற்றி கவலைப்படாத ஒரு தன்மை. எவன்னா நம்ம எழுதிட்டு போகிறோம், நமக்கு உழைப்பு அப்படின்னு. இப்போ மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு ஆசைப்படுறாரு. இதெல்லாம் அவருடைய இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். இதில் வந்து ஒருத்தன் குறுக்கிட முடியாது. நீ ஏன் அதை பண்ணுற, நீ ஏன் அதை பண்ணுற.
ஒருத்தருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கும். நல்லா சம்பாதிச்சாச்சு, இனிமேல் கொஞ்சம் மக்களுக்கு ஏதாவது பண்ணுவேங்கிற ஆசை வந்திருக்கு. இதை பண்ணிகிட்ருக்காரு. அவர் வர்றாரா வரலையா, சீஃப் மினிஸ்டர் வர்றாரா, எப்படி வர்றாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் என்ன எழுதியிருக்கும் நடக்கும். பட் இட்ஸ் எ குட் மேன், அவ்வளோதான். ஐ கேன் டெல். அந்த தமிழன் மூவில சார் உங்க 2 பேரோட சீன் இருக்கு இல்லையா, அந்த சிகரெட்டை நிப்பாட்டுன்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா, சோ அப்ப செட்ல எப்படி இருந்தாங்க சார் எல்லாரும்? இப்ப எங்களுக்கு பார்க்கும்போது எல்லாரும் ரசிச்சாங்க, எல்லாரும் சிரிச்சாங்க, எல்லாரும் ரசிச்சாங்க, எல்லாம் கைது இருந்தாங்க. அவர் பக்கத்தில் வந்து விஜய் தள்ளி கை தட்டிட்டு போனாரு, டேரக்டர் கையை சுற்றி பிடிச்சிக்கிட்டாரு, எல்லாம் இருந்தது. அதுலேயே தெரிஞ்சு போயிடும் எல்லாமே. உங்களுக்கு தியேட்டரில் கை தட்டுவா, மக்கள் பாராட்டு, அங்கேயே பார்த்துடலாம், வேற எங்கேயும் போக வேண்டாம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா மனோபால சார் கூட இறந்து போயிட்டாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அது இல்லையா, நீங்க கூட ரொம்ப ஃபீல் பண்ணீங்க இந்த டைம்ல. அண்ட் எப்படி எவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க அவரை? எல்லாருக்கும் மனோபாலாவை தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஈவன் பாரதிராஜோட போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். குடிசைன்னு ஒரு படம் ஜெயபாரதி டைரக்ஷனில் நான் பண்ணேன். மனோபாலா வாஸ் அசிஸ்டண்டாக சம்திங் ஒர்க் பண்ணுவது. அப்போ இருந்த கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி. என்கிட்ட கார் கிடையாது. அப்போது நான் ஆட்டில் ஸ்கூட்டரில் வரல, எனக்கு ஸ்கூட்டருக்கு எனக்கு பெட்ரோலாம் தர முடியாது சார். நாங்களே வந்து கூப்பிட்டு போகிறோம். என்னை ஸ்கூட்டரில் கூப்பிட்டு போவோங்க டெய்லி ஷூட்டிங்க்கு. பைக்கில் கூப்பிட்டு போவாங்க. ராபர்ட் ராஜசேகர் 2 கேமராமேன் இருந்தாங்க. அதில் அவங்க தான், அந்த ராஜசேகர் தான் இப்போ டிவி இல்லாத நடிக்க கிடையாது, இறந்து போயிட்டாரு. அவர் தான் பைக்கில் வருவார், வந்து என்னை கூப்பிட்டு போவார். அவ்வளோ சிக்கனமாக எடுத்த படத்தில் இவன் அப்போ மயிலாப்பூரில் இருந்தான் மனோபாலா. ஷூட்டிங் முடியாச்சு நேரம் என் வீட்டுக்கு தான் வருவான். வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பான். ஒன் மோர் எக்ஸாஸ்டிஸ், அது இது இந்த கதையெல்லாம் சொல்லுவான். கதையெல்லாம் சொல்லுவது இந்த கேரக்டரே மாறுவான். ஒன் மோர் எக்ஸாஸ்டிஸ்லாம் சொல்லுவது பயமாக இருக்கணும். ராத்திரி யோ இந்த கதையை ராத்திரி சொல்ல பயமாக இருக்கியா, வேற ஏதாவது சொல்லு அப்படிப்பேன். அப்புறம் சாப்பிட்றியான்னு, சாப்பிட்றேன்னு, தயிர் சாதம் போடணும் எனக்குப்பான். தயிர் சாதம் பேசி கொடுப்பேன், சாப்பிடுவான். அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் வாழ்க்கையை. அதுக்கப்புறம் அவனாக போய் பாரதிராஜோட சேர்ந்து கொஞ்சம் பிரபலமாகி, அப்புறம் அவன் டைரக்ட் பண்ண ஆரம்பித்து, இப்போ எல்லாம் சீரியலில் டைரக்ட் பண்ணி. ஆனால் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் என்னை கூடாமல் இருக்க மாட்டான். என்னை வந்து அண்ணா தான் கூடுவான். அண்ணா டெல்லினா அப்படின்னு தான் கூடுவான். ஏதாவது எனக்கு யாருடைய நம்பராவது வேணும், யார்ட்டையாவது பேசணும் அப்படின்னா நான் தரேன், நானே ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட சொல்கிறேன், கவலைப்படாதீங்கண்ணா அப்படிமா. அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தான் எனக்கு. நல்ல போக போக அவளுடைய காமெடி ரொம்ப நல்லா வந்துடுது. பிரமாதமான காமெடியெலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அற்புதமாக பண்ணலாம். நான் இப்போது சமீபத்து இதுக்கு சுந்தர்சியோட படம் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அரண்மனை பாட்டு இன்னும் 5 நாளாவது. அரண்மனை இந்த படத்தில் நான் நடிக்கிறேன், இவனும் நடிக்கிறேன் அதில். இப்போ எனக்கு என்னென்னா சில உடம்பு ஹெல்த் கண்டிஷனில் டாக்டர் சில கண்டிஷன்லாம் போட்டிருக்காரு. உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும், நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது, உப்பு இல்லாத பழம் குப்பையிலேன்னாரு. பரவாயில்ல, குப்பையில் போடுங்க, ஆனால் வயிற்றில் போடாதீங்க. உப்பு வேண்டான்னா வேண்டாம், சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 6 கிராம் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படிங்கிறது. 6 கிராம்னா ஒவ்வொரு கிராம் பேக்கெட்டாக விற்கிறாங்க, போய் கேளுங்க தருவாங்க. அமேசானில் கிடைச்சி வாங்கினேன். அந்த ஒவ்வொரு கிராமாக போட்டு சாப்பிட்ணும். வெளியூருக்கு போயிட்டோம்னா அவன் உப்பு இல்லாமல் பண்ணி தரணும். யார் பண்ணி தருவா? இதெல்லாம் நான் சொன்னேன் மனோபாலில். இவனும் கவலைப்பட, நான் சமயக்காரனோட தான் வரேன், உனக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி நான் பண்ணி தரேன்டா, நீ ஏன் கவலைப்படுறேன்? அண்ணா உங்கள் சாப்பாடு பிரச்சனை எங்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. எப்போ பொள்ளாச்சி ஷூட்டிங் வரேன், இந்த அரண்மனை ஷூட்டிங் போகும்போது அந்த ஷூட்டிங் வந்து ஒத்தப்பாலம்னு பாலக்காடுகிட்ட ஒரு இடத்துல ஷூட்டிங். அப்புறம் நான் புறப்படுறேன் ஷூட்டிங். சரி ரொம்ப தேங்க்ஸ் மனோபாலா, நான் போகிற அன்னைக்கு கூப்பிட்றேன்னு. போகிற அன்னைக்கு கூப்பிட்டேன். சொன்னால் இல்லை உடம்பு சரி, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன். என்னையா என்னன்னு தெரியல, என்னவோ பழுத்தது உடம்ப, அடப்பாமே பார்ப்போம், இன்னும் டாக்டர் ஒன்றும் பயப்படலாம் சொல்லியிருக்காரு, பார்ப்போம் அப்படின்னு. என் உடம்பை பார்த்துக்கலாரே அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி. உனக்கு சாப்பாடுக்கு நீ என்ன ஏற்பாடு பண்ணு அப்பவும் கேட்குறான். அது நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டோம், ஒரு ஆளை உப்பு இல்லாமல் சமைச்சு தரேன்ட்டான். நான் உப்பு சேர்த்துப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ரைட் ஓகேண்ணா. அதுக்கப்புறம் நான் போகிற அன்றைக்கி பேசுகிறேன். 5 தடவை ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை ஃபோனை. அப்போ முடியாமல் இருக்கான், ஃபோன் அட்டன் பண்ணுறது இல்லை, யார் ஃபோனையும் அட்டன் பண்ணுறது அந்த ஸ்டேஜில் இருந்தான்.
அப்புறம் நான் ஷெட்யூல் முடிச்சுட்டு இங்கே வந்தேன். இந்த நியூஸ் வந்தது. நான் ஷாக் ஆகிட்டேன். கொஞ்சம் எனக்கு ஆச்சரியம், நான் அதிர்ச்சி தான். எத்தனையோ நடிகர்கள் இறந்துருக்காங்க, என் நண்பர்கள் இல்லைங்களே. ஆனால் இவன் இறந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை உண்டாக்குது. மீடியாலாம் என்னமோ கேட்கணுட்டு என்னால் சொல்ல முடியல சார், மன்னிச்சிங்க ப்ளீஸ். என்னால் சொல்ல முடியல எதுவும், நான் விட்டேன், சொல்லலை எதுவுமே. வீட்டுக்கு போயிருந்தேன், பார்த்தேன், வந்தேன், ஒய்ஃப்ட்டை பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல நடிகர்கள் பெரிய இழப்பு தான், என்ன பண்ணுறது. கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் சார் நீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. ஒரு 400க்கு மேல நீங்க சினிமால நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஒரு இன்டர்வியூல வரும்போது நீங்களே சொல்லியிருந்தீங்க, நான் படம் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? அப்போ இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆகிடுது இல்லையா, அதனால எல்லா டைரக்டர்களுக்குமே எப்படி கேட்டால் புது நடிகர்களை தான் போடணும்னு ஆசை. இப்போ கேரளத்தில் அப்படி கிடையாது. நெல்லுபுடி வேணும்னா அவர் சாகர வரைக்கும் நெல்லுபுடி வேணும்னு சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. இன்னசென்ட்னா கடைசி வரைக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் என்னமோ திடீர்னு ஒரு 2 படத்தை கூடுவாங்க, 3வது படத்தை வேற ஆளை போட்டுருவான். அப்புறம் அவனை அம்போன்னு விட்டு இன்னொரு ஆள்கிட்ட போயிடுவான், அவனை அம்போன்னு விட்டு இன்னொருத்தர போயிடுவான். இந்த 2 நடித்தவங்கலாம் என்னமோ நமக்கு சான்ஸ் வரப்போ தாலி இதில் வீணே உட்காந்துருப்பான். ஒருத்தருக்கும் சான்ஸ் வராது. அதில் ஒருத்தர் மண்டையை போடுவான். ஏன் எங்களை வச்சு எடுத்தா என்ன? ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்டோ ஒரு கன்னட ஆர்டிஸ்டோ பண்ணுறது நான் பண்ண முடியலன்னா எனக்கு பண்ண தெரியாதா? ஆஸ்கார் லெவலுக்கு படம் எடுத்தால் கூட நடிக்க முடியுங்களா? தெரியும். நாங்கள் நடிப்பு தெரியாமல், பேச தெரியாமல், திருதிரு முடிக்கிற ஆளுக்கு கிடையாது. என்ன ரோல் கொடுத்தாலும் அந்த ரோலாகவே மாறி டெடிக்கேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே 7 மணிக்கு காய்ச்சிட்டுனா 6:30 மணிக்கு மேக்கப்போடு ரெடியாக இருக்குதுன்னா ஒரு நாள் கூட லேட்டாக நடந்தது கிடையாது. டெல்லிக்கு நேஷன் பயப்படுவாங்க எல்லோரும். ஐயோ அந்த சீக்கிரம் வந்துடுவாரியா, சீக்கிரம் கேமரா வை அப்படிம்பாங்க. அப்படி தான் போய் பழக்கம். சம்பளத்தையும் நான் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்குது. கொஞ்சம் அவங்க குறைக்க நான் குறைக்க ஏதோ ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துடுவேன். இப்படிலாம் போகிற நடிகர்களை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல. எங்கூட பழகினவங்க அப்புறம் ஏகப்பட்ட இந்த ஜாதி பிரச்சனையில் படங்கள்லாம் வருது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா என்னமோ தெரியல, அவங்க ஜாதிக்காரங்களே அவங்கவுங்க போடுறாங்களே தவிர மற்றவங்களுக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு அது கதை. இது எல்லாத்தையும் தாண்டி நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஏதோ ஒரு புண்ணியம்தான். இப்போ நேற்று கூட ஹரி கூப்பிட்டு திடீர்னு சார் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணுங்க சார்னாரு. ஒரு ஹோம் மினிஸ்டர் ரோல்னாரு. போனேன், 1 ஹவரில் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், அடுத்த படத்தை கண்டிப்பாக கூப்பிடுறேன். அது மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க படத்துக்கு. இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் நல்லா பேசுகிறாங்க, நல்லா பண்ணுறாங்க, நல்ல திறமை இருக்குது. இன்னமும் அவங்க ஹிந்தி ஆர்டிஸ்ட் போகிறாங்க, ஹாலிவுட்டுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு தான் நடிப்பு தெரிகிற மாதிரியும் அவங்கள போட்டு தான் வியாபாரம் ஆகும். ஒன்றும் கிடையாது. புதுமுகங்களை போட்டே பிரமாதம் எடுத்து வியாபாரமான படங்கள் நிறைய இருக்குது. எங்களை மாதிரி நடிகர்கள் நடித்த படமும் நிறைய இருக்குது. நடிகை வைக்கலாம், கூப்பிடலாம். பட் அதுக்காக கேட்க முடியுமா? அவன்கிட்ட போய் கேட்க மாட்டேன். நான் யார்ட்டையும் கேட்டு படம் கிடையாது. கூப்பிட்டா ஆக பொழுது போனா எனக்கு என்ன பண்ண முடியும்? வயசாகிட்டே போகுது, யாருமே என்னை கூப்பிடல. எப்படி உட்காந்து அழ முடியுமா? அது தப்பு. இப்போ என்ன ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? பிரபு சாலமன் அவர் படத்தை கூப்பிடுறேன்னு இருக்காரு. அதுக்கு அந்த மீசை வைக்கணும், அதை வச்சிருக்கேன். இந்த மீசை வேணும் அப்படின்னாரு. அதுக்காக நான் மீசையை நானும் வைக்க மாட்டேன். அவர் சொன்னாலும் வச்சுருக்கேன். சில காரணத்தினால லேட் ஆகிட்டே இருக்கு. அவர் கூப்பிடுவார், நல்ல ரோல் நினைக்கிறேன். கூப்பிட்டு அவர்லாம் நல்ல ராசியான டைரக்டர். அவர் ரோலில் படத்தில் நடிக்க நேஷனல் அவார்டு கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி கொண்டு போயிடுவார். ரொம்ப 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 ஹாப்பி சார். எனக்கு இன்னைக்கு உங்க கூட உட்காந்துட்டு பேசிட்டு நான் எவ்வளவு சிரிச்சேன், எவ்வளவு எமோஷனலா எனக்கே தெரியல. ஆக்சுவலி உங்க டைமுக்காக ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். அதாவது ஒரு நடிகை நன்றி பண்ண திருப்பி எத்தனை படம் பண்ணிச்சீங்க, எந்த படம் நினைச்சீங்க, உங்களை யார் கேட்கணும், உங்களுக்கு ஏன் டெல்லிக்கு, இதே போர் அடித்த கேள்வியாகவே கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெளியில் போய் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்து ரொம்ப சந்தோஷமாக.